எழுப்புற வரைக்கும் அந்த பனிஷ்மெண்ட்ல இருப்பான். இறை நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் அது எத்தனை வருஷம் கியாம நாள் வருவதற்கு ஆனாலும் சரி அவர்கள் எல்லாம் இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமிக்கு மேலே இருந்தாலும் சரி, அவர்கள் எரிச்சு சாம்பலாக்கினாலும் சரி, அந்த பர்சக்ங்கிற அந்த அந்த ஆழமுள்ள அருவாக அதுக்குரிய உலகம் இருக்கு, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல உள்ள உலகம், அங்க வைத்து இந்த வேதனையை எல்லாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. உள்பட எல்லாருமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போக அடிஷனலாக இன்னொன்னு என்னன்னு கேட்டா, நேரடியாக அந்த நரகத்திலிருந்து திறந்ததுனால விடுறா, திறந்து விடுறதுக்கு பதிலாக என்ன செய்வானா, ஒரு 2 டைம் இவனை அப்படியே அந்த நரகத்தை கொண்டு என்ன செய்ய கிட்டத்தை கொண்டே காட்டுறது. நரகத்துக்கிட்ட காட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? வேற என்ன தாஜ்மஹாலை காட்டுற மாதிரி இல்ல, நெருப்பு கிட்ட கொண்டு விட்டு காட்டின ரெண்டு போயிருவான். காட்டுறதுனா என்னது, அந்த வதக்குறதுக்கு வாட்டுறது காட்டுவோமே, கோழி சுடுறதுக்கு காட்டுவோமே, அந்த காட்டுதல், சும்மா கண்ணுக்கு காட்டுறது இல்ல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா இன்ன அஹதுக்கும் இதா மாத்த, உங்களில் ஒருவர் இறந்து விட்டால், உரித அலைஹி மகாதுஹு பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் அவர் மறுமையில் எந்த இடத்துல போய் சென்றடைவாரோ அந்த இடத்தை காட்டப்படும். வெறும் நரகத்தை காட்டாம, வெறும் சொர்க்கத்தை காட்டாம, உங்களுக்கு ஒதுக்குன இடம் இருக்கும்ல, அது காட்டப்படும் 2 டைம். இன்கானமின் அகலில் ஜன்னா ஃபமின் அகலில் ஜன்னா, சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் அவன் எந்த இடத்துல மார்க் பண்ணி எல்லாம், சொர்க்கம்ங்கிறது பிரம்மாண்டமானது, இந்த பூமியை விட பிரம்மாண்டமான, பூமியை விடவா, ஜன்னத்தின் அருமுக சமாவாத்து உள்ளார். வானத்தினுடைய விஸ்தீர்ணம் எவ்வளவு, சொர்க்கத்தினுடைய விஸ்தீர்ணம் எவ்வளவு என்றால், இந்த பூமி அனைத்து வானங்களும் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு சொர்க்கம். அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த சொர்க்கங்கிற இந்த பூமியை விட பெருசு, பூமியை விட இல்ல, பூமி வானம் எல்லாம் சேர்ந்து அந்த சராசரம் இருக்க அதெல்லாம் விட பெருசுங்கும் பொழுது அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை இவன் இடத்தை காட்டுறது. மற்ற நேரம்லாம் திறந்து விட்டுருவான். பொதுவா சொர்க்கம் அவனுக்கு தெரியும், பொதுவா நரகம் தெரியும். ஒரு 2 டைம் என்ன செய்யறதுன்னா, அப்படி இந்த ஜூம் பண்ணி கேமராவோட க்ளோஸ்அப்ல காட்டுவாங்கல்ல, மொத்த கூட்டத்தை காட்டிட்டு ஒரு ஆள் அப்படி கரெக்டா காட்டுறாங்க, அப்படியே மோசம் மட்டும் காட்டி விட்டுருவாங்க, காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி ஜூம் பண்ணி அவன் நரகத்துல அவளுக்குள்ள பாயிண்ட் இருக்குதுல்ல, அவங்களுக்கு கிடைக்கிற இடம், அந்த இடத்த கொண்டா இதை பார்த்துக்கியா, இதான் உன்னுடைய இடம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன கொடுப்பானோ, நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு இவன் எங்க போவானோ, வயின்கான மின் அகலினாரி, அவன் நரகவாசியாக இருந்தால் கொமின் அகலினார், நரகவாசியில இவனுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். கிடைச்சவன எல்லாம் சொல்லுவானா, ஹாதா மக்காதுக்க, இதாண்டா உன்னுடைய இடம் பாத்துக்கடா அப்படின்னு சொல்லுவான். இது வரைக்கும் சொல்லுவான், ஹத்தா எபாசகல்லாஹு யௌமுல் கியாமா, கியாம நாள்ல எழுப்புற வரைக்கும் இதையே சொல்லிக்கிட்டே இருக்கும், டெய்லி 2 தடவை. அப்ப இது 4வது பனிஷ்மெண்ட். அதாவது மூணு பனிஷ்மெண்ட் சொன்னோம்ல, அதாவது நான் நெருப்பு நாள் ஆடை அணிவிக்கிறது ஒண்ணு, சம்மட்டி அடி ஒண்ணு, பாம்பு கொட்டுறதோட சேர்த்து இவனுக்கு என்ன கிடைக்குமோ அதையே காட்டுறது. இது மெண்டலா, அது ஒண்ணு மிச்சமா இருக்குல்ல, எல்லா உடம்பு முழுசும் நல்லா டார்ச்சர் பண்ணியாச்சு, மெண்டலா அவனுக்கு கொண்டு வருமா இல்லையா, ஆஹா அதுவரையா இருக்கு இன்னமும் அப்படின்னு சொல்லி அவன் மன ரீதியாக அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறதா இருந்தா நாளைக்கு நடக்கிற இந்த பயத்திலேயே அவன் சாவணும். அந்த மாதிரியான ஒரு வேதனைக்காக வேண்டிய 2 தடவை எழுப்பி இந்த பாட்டுக்கா இதான் அவனுக்கு இடம்னு சொன்னா அது எப்படி இருக்கு, இதுக்கு மேல பிரம்மாண்டமா இருக்கும், இதை விட பயங்கரமா இருக்கும், பட்டுறது பரவாயில்லைன்னு தெரியும், அவ்வளவு பயங்கரம், அது வேற தனியா இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்படுவான். ஏன்னு கேட்டா அவ்வளவு இன்பத்தை நீ அனுபவிச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய பூமியில வாழ்ந்துகிட்டு, அல்லாஹ்வுடைய தண்ணீரை குடிச்சுக்கிட்டு, அல்லாஹ்வுடைய ரிஸ்குகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு திமுறா அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா சும்மா விடுவானல்ல, அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அப்ப அதுக்கு அவனுடைய வெளிப்பாடு அது வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருந்தான், அவ்வளவு அவகாசம் கொடுத்தானே. படைச்ச ஒருத்தனை மறந்துட்டு நம்ம இயற்கையா தானா வந்து சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தீங்களப்பா, இப்ப நான் யாருன்னு உன்னை காட்டணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இந்த 4வது வகையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இவ்வளவுதான் நரகத்தில் உள்ள ஹதீசுகளை தேடி பார்த்தீர்களே, ஆனால் இந்த கருத்துப்பட வேற 100 ஹதீசுகள் இருக்கலாம், எல்லாம் இந்த 4க்குள்ள நிற்கும். 4 விஷயம் நம்ம தொகுத்து சொல்லி இருக்கிறோமே, இந்த 4க்குள்ளதா இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியில 1379வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு வகை. இதுக்கு அப்புறம் இந்த கபரு விஷயமாக சுப்ஹானல்லாஹ் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற கட்டுக்கதைகள், பொய்கள் அவ்வளவு சொல்லப்படுகிறது, பயான்கள்ல சொல்லப்படுகிறது, இஸ்லாமிய மாத பத்திரிகைகள் எழுதப்படுகிறது. அதே மாதிரி தப்லீக் நிசாப்னு ஒரு புத்தகம் படிக்கிறாங்கல்ல, அதுல கபருக்குள்ள நடக்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு வீடியோ கேமரால எடுத்து பார்த்த மாதிரி என்ன செய்யறாங்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இப்ப நம்ம ஒரு அடிப்படை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப கபூர்ல இந்த 3 கொஸ்டின் தான் கேட்கப்படுதுன்னு ஹதீஸ் இருக்குது. இதை தவிர அந்த கொஸ்டின் கேட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்டதாக வறுமையானால் அது பொய்,
அது கட்டுக்கதை என்பது நீங்களே என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த கபர்ல உள்ள விஷயத்தை மனிதனுக்கு ஜின்னுக்கும் தெரியவே தெரியாது. அது அல்லாஹ் நம்ம கண்களை விட்டு மறைச்சு வச்சிருக்கிறான். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்கன்னா பெரிய டேஞ்சர் ஆகி போயிடும். அதுக்குதான் அந்த ஹதீஸ் கூட வருது, யாரும் கேட்க முடியாது, உள்ள நடக்கிறதை அறிய முடியாதுங்கிறது வருது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லவ்லா இன்ன ஹாதிஹில் உம்மத்த துபுத்தலா ஃபி குபூரிஹா, இந்த சமுதாயம் மனித குலம் கபரிலே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. பலவுலா அந்த தாபனு, நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் தஃபன் பண்ண மாட்டீர்கள் என்று இல்லாவிட்டால் லதஅவுத்துல்லாஹ அன் யுஸ்மியாக்கும் மின் அதாபில் கபரில்லதி அஸ்மஉ மின்ஹு, எனக்கு கேட்கிற அந்த கபரு வேதனையை உங்களுக்கும் கேட்க செய்யுமாறு அல்லாஹ்ட்ட நான் துஆ செய்திருப்பேன். நான் துஆ செஞ்சு அல்லாஹ் எனக்கு கேட்கிற இந்த வேதனை இது எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஆக்கலான்னு நான் கேட்டிருப்பேன். அப்படி கேட்டு இருந்தால் நீங்க இறந்து போன யாரையும் ஒருத்தருக்கும் போட்டு ஓட ஆரம்பிச்சிருவான், கைச்சி முடிச்சிருவான், புதைக்க மாட்டான், தஃபன் செய்ய மாட்டான், கடமைகளை செய்ய மாட்டான் அப்படின்னு பயந்ததுனால நான் அப்படி கேட்கலங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிம்ல 5112வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது கபர்ல இருக்கக்கூடியவர்கள் படுற வேதனைய இன்னஹும் யுஅஸபூன அஸாபன், அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். தஸ்மஉல் பஹாயிமு குல்லுஹா, மிருகங்கள் அனைத்துமே இந்த வேதனையை செவிமடுக்கின்றன, மனுஷன் செவிமடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 6366வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அடிப்படை நீங்க வழங்கிக் கொள்ளணும், கபருல வேதனை நடக்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னு நம்ப முடியுமே தவிர பார்க்க இயலுமா முடியாது. ஆனா மிருகங்களுக்கு அதுல கூட ஒரு சயின்ஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல கூட என்ன சயின்ஸ் இருக்கு, அது எப்படி மனுஷனோட மிருகங்களுக்கு கூடவோ பேசுறாங்கலாம் இருக்குது. மனுஷனை கேட்காது, மிருகத்துக்கு மட்டும் கேட்குமோ, நமக்கு அந்த காது அதுக்கு அந்த காது, நம்ம காது அதை விட சூப்பர் காதுல நினைச்சிட்டு இருக்காங்க மனுஷன் நினைக்கிறான் நம்ம காது மிருகங்களை விட சிறந்த காது, நம்மளுக்கு அதை விட சிறந்த மூளை இருக்கிறது, அதனால நமக்கு கேட்காம மிருகத்துக்கு எப்படி கேட்கும். நான் பேசுறேன் நீங்க கேட்கறீங்க, நீங்க பேசுறேன் நாங்க கேட்கிறோம், மிருகங்கள் முதல் பேசவாவது செய்தா அதுக்கு எப்படி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விதண்டாவாதம் பேசக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. ஆனா விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட மிருகங்களுக்கு கேட்கறதுக்கு கூடுதலான சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறான். அது கூட இந்த சுனாமி நேரத்தில் கூட உங்களுக்கு நிரூபிச்சாங்க. என்ன நிரூபிச்சாங்க, சுனாமி வருது, சுனாமி வரக்கூடிய நேரத்தில் இலங்கையில ஒரு பெரிய கொழும்புல ஒரு மிருக காட்சி சாலை ஜூ இருக்கிறது. ஜூல எல்லா விதமான மிருகங்களும் அந்த மிருக காட்சி, கண்டலூர் இருக்குல்ல, கண்டலூர் மாதிரி அந்த ஜூல மிருக காட்சி சாலை இருக்கிறது. அந்த சுனாமி நிறைய எல்லாம் அவுட் ஆன பிறகு கணக்கு எடுக்கிறாங்க. எடுத்தா அந்த ஜூல உள்ள எல்லா மிருகங்களுமே ஜூல தப்பிச்சு வெளியே ஓடி போயிருக்கு. மனுஷன் தப்பிக்கல, இந்த ஜூல இருந்த மிருகங்கள் புறாம இணைஞ்சிருக்குது, அது ஏறி குதிச்சு என்னமோ பண்ணி இணைஞ்சிருது, முன்னாடி ஓடி போயிடுச்சு. அப்புறம் தான் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, ஏற்கனவே இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆய்வுல என்ன சொல்றான்னு கேட்டா, நமக்கு கேட்கிறதை விட மிருகங்களுடைய கேள்வி திறன் கூட, நமக்கு இந்த சத்தங்கள் பேச்சுக்களை வேண்டாம் நம்ம கேட்கலாமே தவிர, அங்க இந்தோனேசியாவுல அடிச்ச அந்த இடிதானே, அதானே இங்க சுனாமியா வந்தது, அங்க இடிச்ச உடனே இது கேட்குது. நமக்கு அந்த சவுண்ட் சேரவே இல்லை. அந்த சவுண்ட் நமக்கு ஒரு காற்றடையில கரைஞ்சு போயிடுது. கரைஞ்சு அவ்வளவு மென்மையா போனதை கூட அது உணர்ந்து கொண்டு, ஆஹா அந்த அலை வேகமா வந்து கொண்டிருக்கிறது, இந்த இடத்தை நம்ம இருக்கிற இடத்தை நோக்கி அது வருகிறது என்று உணர்ந்து இந்த இடம் காலியா போயிருந்து தப்பிச்சு ஓடி போச்சு. மனுஷன் அழிஞ்சு நாசமா போனான். பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய மனுஷன் கம்ப்ளீட்டா அழிஞ்சு நாசமா போனா. ஆனா மிருகங்கள் கூட அணைஞ்சிருச்சு, தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. அப்ப மிருகங்களுக்கு நம்ம காதுக்கு இருக்கிற கேட்கும் திறனை விட, காது மட்டும் இல்லைங்க, பகுத்தறிவுலதான் நீங்க கூட இருக்கலாம். எல்லாத்துலயும் மிருகத்துக்கு கூட விளங்கிருங்க. ஒரு நாய்க்கு மோப்பம் பிடிக்கிறது, நீர் மோப்பம் பிடிச்சு பாருங்க. நமக்கு என்ன மோப்பம் பிடிக்கல, இந்த வாசனையும் துர்நாற்றத்தையும் மோப்பம் பிடிக்கணும், அவ்வளவுதான் நமக்கு முடியுமே தவிர, இந்த மனுஷனுடைய வாசனை உங்களுக்கு பிரிச்சு பண்ண முடியுமா? பார்த்து இது இப்ராஹிமுடைய கை, இது முஸ்தபா கைன்னு சொல்லி பார்ப்போம். கண்ணை மூடிக்க, முன்னாடி ஒரு 5 கையை நீட்டு சொல்றேன், 5 கையும் கரெக்டானு சொல்லி பார்ப்போம். இது ஆமா இப்ராஹிம் கை, இஸ்மாயில் கைன்னு சொல்லு, எல்லா கையும் ஒரே மாதிரி தான் உனக்கு தெரியும். உனக்கு என்னது அத்தர் வாசம் துர்நாற்றம் ரெண்டை கண்டுபிடிப்பேன். அதுக்கு மேல உள்ளதையெல்லாம் கண்டுபிடிக்கிற 2 விஷயத்தை தான் பிரிச்சு என்ன செய்யலாம்,
அந்த நல்ல வாசத்திலே விட ஒரு 400 வாசைய மல்லிகை வாசம் ரோஜா